வணக்கம். C ல் டைப்டெஃப் மற்றும் யூனியன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் கற்கப் போவது டைப்டெஃப் கீவர்ட், யூனியன் கீவர்ட் மற்றும் இவற்றை விளக்க சில உதாரணங்கள். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 மற்றும் ஜிசிசி கம்பைலர் பதிப்பு 461. இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு C பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களை காண எங்கள் இணையதளத்திற்கு செல்லவும். டைப்டெஃப் கீவர்ட்-க்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். டைப்டெஃப் கீவர்ட் ஏற்கனவே உள்ள டைப் அல்லது யூசர் டிஃபைண்ட் டேட்டா டைப்களுக்கு ஒரு சிம்பாலிக் நேம் ஐ கொடுக்க பயன்படுகிறது. இது commandகளுக்கு அலையஸ் ஐ டிஃபைன் செய்வதற்கான ஒரு வழி. இது தெளிவான கோடு ஐ கொடுக்க உதவுகிறது. இது கோடு ஐ சுலபமாக புரிந்துகொள்ளவும் மாற்றவும் உதவுகிறது. அதற்கான சின்டாக்ஸ் டைப்டெஃப் எக்ஸிஸ்டிங் நேம் அலையஸ் நேம். உதாரணம் டைப்டெஃப் அன்சைன்ட் இன்ட் uint. ஒரு உதாரண கோடு ஐ காண்போம். நம் ஃபைல் நேம் palindrome.c என்பதை கவனிக்கவும். இந்த புரோகிராம் ல் கொடுக்கப்படும் எண் ஒரு பாலிண்ட்ரோமா இல்லையா என காண்போம். டைப்டெஃப் கீவர்ட் ஐ பயன்படுத்தி அன்சைன்ட் இன்ட் டேட்டா டைப் க்கு அலையஸ் நேம் ஐ uint என கொடுத்துள்ளோம். இங்கே variableகளை டிக்ளேர் செய்ய uint ஐ பயன்படுத்துகிறோம். இது palindrome-க்கான லாஜிக். இப்போது இந்த புரோகிராம் ஐ இயக்குவோம். Ctrl Alt T கீகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறப்போம். டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் palindrome.c ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் பாலிண்ட்ரோம். எண்டரை அழுத்துக. டைப் செய்க /palindrome. நாம் காண்பது Enter any 3-digit number. 1 to 1 ஐ கொடுக்கிறேன். வெளியீடு given number is a palindrome number. இப்போது யூனியன் டேட்டா டைப் பற்றி கற்போம். வெவ்வேறு டேட்டா டைப்களை கொண்ட ஒரு தொகுப்பு யூனியன் ஆகும். யூனியன் ஒரு பொதுவான சேமிப்பு இடத்தை அதன் அனைத்து memberகளுக்கும் ஒதுக்குகிறது. ஒரே நேரத்தில் ஒரு யூனியன் மெம்பர் ஐ மட்டும்தான் அணுக முடியும். சின்டாக்ஸ் 1 யூனியன் யூனியன் நேம் கர்லி bracketகளினுள் மெம்பர்ஸ் கர்லி bracketகளுக்கு பின் யூனியன் வேரியபிள் ஒரு செமிகோலன். மற்றொரு சின்டாக்ஸ் உள்ளது. சின்டாக்ஸ் 2 யூனியன் யூனியன் நேம் கர்லி bracketகளினுள் மெம்பர்ஸ் கர்லி bracketகளுக்கு பின் செமிகோலன் யூனியன் யூனியன் நேம் யூனியன் வேரியபிள் செமிகோலன். ஒரு உதாரணத்தை காண்போம். என்னிடம் ஒரு கோடு பைல் உள்ளது. அதை காண்போம். நம் ஃபைல் நேம் union.c என்பதை காண்க. ஸ்டூடென்ட் என்ற யூனியன் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். இங்கே 3 வேரியபிள்கள் உள்ளன. இங்கிலிஷ், மாத்ஸ் மற்றும் சயன்ஸ். மெயின் பங்ஷன் ல் ஸ்டட் என யூனியன் வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். இங்கு ஒரு யூனியன் வேரியபிள் ஐ பயன்படுத்தி யூனியன் memberகளை அணுகலாம். stud.english stud.maths stud.science. பின் மொத்த மதிப்பெண்களை கூட்டி அதை காட்டுகிறோம். இதை இயக்குவோம். டெர்மினலில் டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் union.c ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் யூனியன். பின் /union. காட்டப்படும் வெளியீடு டோட்டல் is 228. ஸ்ட்ரக்சர் மற்றும் யூனியன்-க்கு இடையேயான வித்தியாசத்தை காண்போம். யூனியன் ஒரு பொதுவான சேமிப்பு இடத்தை அதன் அனைத்து memberகளுக்கும் ஒதுக்குகிறது.
ஸ்ட்ரக்சர் தனித்தனி சேமிப்பு இடத்தை அதன் அனைத்து மெம்பர்களுக்கும் ஒதுக்குகிறது. யூனியன் குறைந்த மெமரி ஸ்பேஸ் ஐ ஆக்கிரமிக்கிறது. ஸ்ட்ரக்சர் அதிக மெமரி ஸ்பேஸ் ஐ ஆக்கிரமிக்கிறது. யூனியனுக்கான உதாரணம் யூனியன் ஸ்டூடென்ட் இன்ட் மார்க்ஸ் char name 6 double average. யூனியன் வேரியபிள்கான மெமரி ஒதுக்கீடு 8 பைட்ஸ். இது டபுள் டேட்டா டைப் என்பதால் அதிக மெமரி ஸ்பேஸ் ஐ ஆக்கிரமிக்கிறது. ஸ்ட்ரக்சர்க்கான உதாரணம் struct student int marks char name 6 double average. ஸ்ட்ரக்சர் வேரியபிள்கான மெமரி ஒதுக்கீடு 2 பைட்ஸ் பிளஸ் 6 பைட்ஸ் பிளஸ் 8 பைட்ஸ் equal to 16 பைட்ஸ். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது டைப்டெஃப் யூனியன் யூனியன் மற்றும் ஸ்ட்ரக்சர் க்கு இடையேயான வித்தியாசம். பயிற்சியாக நேம் அட்ரெஸ் சாலரி போல ஊழியரின் பதிவுகளை காட்டும் ஒரு புரோகிராம் எழுதவும். எம்ப்ளாயி என்ற யூனியனை டிஃபைன் செய்யவும். டைப்டெஃப் மூலம் எம்ப் என ஒரு அலியாஸ் நேம் ஐ கொடுக்கவும். இந்த இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் அறிய மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.